தம்பி தம்பி ஐயோ காப்பாத்துங்க தம்பி தம்பி ஐயோ கதவை தரங்க தம்பி தம்பி நான் பக்கத்து ஊர் அசனாபுரத்துல இருக்கேன். என் பொண்ணு பிரசவ வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கா. உங்க வீட்டுல டாக்டர்மா இருக்காங்களாமே, அவங்கள கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. நந்து வாங்க வாங்க. யார் இந்த நேரத்துல? இதோ வரேன். வணக்கம். சாம்பார் இருக்கானம்மா? இல்ல, வெளிய போயிருக்கான். ஓ, அப்போ தர்மலிங்க ஐயா இருக்காரம்மா, கொஞ்சம் பேசணும். குடிச்சிட்டு வந்து என்ன பேச போற? குடிச்சிட்டு பேசுறதுக்காக வரலம்மா, பேசுறதுக்காக குடிச்சிட்டு வந்த தைரியத்துக்காக. மாமா 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 என்ன மன்னிச்சிடுங்க மாமா. மகாலட்சுமி மாதிரி உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுங்க. அவ சாவுக்கு நாங்களே காரணமாயிட்டோம் மாமா. எழுந்துரு. குடிச்சிட்டு வந்து நினைச்சேன், எனக்கு அந்த பழக்கம் இல்ல. நீங்க எல்லாரும் என் கையில இங்க, உன் புள்ள என் தம்பி கையில அங்க. நந்து நந்து என்னையா அது லீல? இவங்க எல்லாரையும் உங்ககிட்ட வர வைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்திக்கிட்டே? அநியாயமா இல்ல? சரி, நீ என்கிட்ட ஒப்படைச்ச வேலையை நான் முடிச்சிட்டேன். நான் கிளம்பிட்டா? பேச மாட்டா, வேலை முடிச்சுல. சரி வாடா. சாக்க மாட்டேன். என்னை காப்பாத்து மாமா. நந்து நந்து நந்து, உன்னை காப்பாத்திடுவேன். நந்து 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 மாமா நம்ம வீட்டை சுடுகாடா கேட்டாங்க. மாமா அப்பா பசுபதி, எங்க அப்பா பணத்தோட உன் வீட்டுக்கு வந்த, உன் பணத்தோட தான் வெளியே போவேன். தேடுங்கடா அந்த புறம்போக்க. கீழே வாடா. அங்க போய் தேடுங்கடா. தேடுங்க தேடுங்க தேடுங்க, வீடு பூரா தேடுங்க. அவனை கொல்லாம விடக்கூடாது. அண்ணா, இந்த வீட்டுல யாரும் இல்லைண்ணா. பயந்தாங்கொள்ளி நாயே. அண்ணா, இந்த ரூம்ல யாரும் இருக்காங்கண்ணா. எங்க உன் புருஷன் எங்க? தெரியாதுப்பா, தெரியாது.
முடியாது. சொல்லுக்கா, அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க. உன் குங்குமத்தை பறிக்க கூடாதுன்னு நினைச்சதால என் குடும்பத்தை நான் பறி கொடுத்துட்டேன்க்கா. கொண்டுட்டாக்கா, யாரும் இல்ல, ஒருத்தரையும் விட்டு வைக்கலக்கா. எறும்பு கூட கெடுதல் பண்ணாத எங்க அப்பாவை கொண்டுட்டாக்கா. சின்ன 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 பிள்ளைங்கக்கா, அவங்களே கொண்டுட்டாக்கா. அக்கா ப்ளீஸ், அவன் எங்க இருக்கான்னு சொல்லுக்கா. உன்னை கையெடுத்து கும்பிடுறக்கா. தலைவடிச்சு போல இருக்கக்கா. என் நரம்பெல்லாம் தெரிக்குது, என் நரம்பெல்லாம் தெரிக்குது. ப்ளீஸ் உன்னை கையெடுத்து கும்பிடுறக்கா. உன் கால வேணாலும் பிடிக்கிற அவன் எங்க இருக்கான்னு சொல்லுக்கா ப்ளீஸ். நீ வரைய தெரிஞ்சு ஓடி போயிட்டாரு. எங்க 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 ஓடி போயிட்டாவ? எங்க இருந்தாலும் அவனை தீர்த்து கட்டிய தீர்வேன். இன்னையில இருந்து இது அவனோட வீடு இல்ல, எங்க அப்பாவோட சமாதி. ஏய், ரெடி பண்ணுங்க ரசீதைய. அக்கா, நீ உன் பிறந்த வீட்டுக்கு போயிடு. தர்மலிங்க ஐயாவோட உடல் தகரமான இடத்துல குடும்பம் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை இன்னைக்கு இல்லாம போனாலும் நாளைக்கு இல்லாம போனாலும் அடுத்த நாள் நான் கொன்னே தீருவேன். அவ இந்த நிமிஷத்துல இருந்து செத்து போயிட்டான்னு நினைச்சுக்க. போயிட்டக்கா, போயிடு. அப்பா, எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற உங்க பணத்து மேல சாட்சியா, குதிச்சுக்கிட்டு இருக்கிற என் ரத்தத்து மேல சாட்சியா சொல்றேன். எல்லாரையும் படிக்க வைக்கணுங்கிற உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அதுக்காக சாகடிக்கவும் தயாரா இருக்க, சாகவும் தயாரா இருக்க. இது சத்தியம், சத்தியம். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அங்க எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அதுக்கு சாட்சிகளே இருக்காது சார். எந்த கேஸும் நிக்காது, எதையும் ப்ரூவ் பண்ணவும் முடியாது. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் என்னால நிச்சயமா சொல்ல முடியும். He is a cold-blooded bastard. ஆமா சார், நான் கோல்ட் சார், அந்த சாம்பா ஹீட் சார். கோல்டு பிளட்டட் பாஸ்டர்னா அறிவு கட்ட அறவே கடன் அர்த்தம். முதல்ல வெளியே போங்கயா. வெளிய போறதுக்கு பயந்துகிட்டு தான் லஞ்சம் கொடுத்து உள்ள. லஞ்சமா? வெளிய இருக்கிற கான்ஸ்டபிள் கேளுங்க சார். ஏன் அவரை கேளுங்க சார். அது வெக்கமா இல்ல? அவனை முதல்ல வெளியே அனுப்பியா. வெளிய போனா அவன் என்ன கொண்டுடுவாயா? வேணா அவருக்கு 1 லட்சம் தரேன், என்ன இங்க இருக்க முடியா? அவர் லஞ்சம் வாங்க வரையா? ஏன் வாங்க மாட்டாரா? நீ வாங்கினல சார், நாம அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணாலும் அவங்க பெயில்ல வெளியே வந்து மறுபடியும் வெட்டிக்குவாங்க. என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. அவங்க 2 பேரையும் 1 வருஷம் வரைக்கும் இந்த மாவட்டத்திலேயே இருக்க கூடாதுன்னு வெளியேற்றுங்க. அதுக்குள்ள யார் இங்க வந்தாலும் ஷூட் அட் சைட் ஆர்டர் கொடுத்துருங்க. 1 வருஷத்துக்கு அப்புறமா ஒருத்தர் வெட்டிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நிச்சயம் வெட்டிக்க மாட்டாங்க சார். இன்னைக்கு இருக்கிற கோபம் நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிற கோபம் அடுத்த நாள் இருக்காது. 1 வருஷத்துல மறந்தாலும் மறந்துடுவாங்க. நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இவங்க போவாங்களா? போவாங்க. இவன் பயத்துல போவான், சாம்பாத்தா அப்பா லட்சியத்துக்காக போவான். அவனை நான் சம்மதிக்க வைக்கிறேன் சார். சார், அவன் வந்துட்டான் சார். இது போலீஸ் ஏதாவது நீ பண்ணுன ஆயுசு பூரா உன்னால வெளியே வர முடியாம போடும். மலை எடுத்துட்டு வாங்க. பசுபதி, அம்மாடியோ, இதுக்கு முன்னாடி போலீஸ் இங்க தான் வலை போட்டு பிடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன். உங்க நேரம் அவங்க கையில வலை இருந்ததுனால தப்பிச்சுங்க, இல்லைன்னா உங்களை வகுந்திருப்பான். சாம்பா, சாம்பா, ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. கேட்க மாட்டேன். உங்க அப்பாவை நான் காப்பாத்துறேன் என்கிட்ட சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? உங்க அப்பாவை நல்லா தெரிஞ்சவங்கிறதால இதை சொல்றேன். என் பேச்சை கேட்காம நீ ஜெயிலுக்கு போயிட்டா 10 பேருக்கு பயன்படுற உன்னோட வாழ்க்கை வயசு 2மே வீணா போயிடும். சொன்னா கேளு. சார், என்ன சமாதானப்படுத்தாதீங்க. என்ன கொல்லுங்க, இல்ல என்ன அவனை கொல்ல விடுங்க ப்ளீஸ். சாம்பா, என் பேச்சை கேளு. லா அண்ட் ஆர்டரை மதிச்சு 1 வருஷத்துக்கு இந்த பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு எங்கேயாவது போய் இருந்துட்டு வா. திடீர்னு இந்த ஸ்டேட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா நான் எங்க சார் போவேன்? எனக்கு இந்த ஊரை தவிர வேற எதுவும் தெரியாது. ஓடி போயிடலாம், இல்லைன்னா அவன் படுக்க வச்சு பாட கட்டிடுவான். நம்ம சேட் இருக்கான்ல, அவன் ஊருக்கு போயிடுவோம். ஆமாண்ணே, எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கிறதுக்கு இதுதான் அருமையான சந்தர்ப்பம். அங்கேயே போயிடலாண்ணே. வயசுல நான் உங்க அப்பாவுக்கு சமமானவன். உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன். உன் வாழ்க்கையை நாசமாக்கிக்காத. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க.
ஒருத்தனை கொண்டு உன் பகைய தீர்த்துக்க போறியா இல்ல 100 பேரை படிக்க வச்சு உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற போறியாங்கறத நீயே முடிவு பண்ணிக்கன்னு எஸ்பி சார் சொன்னாரு. கோர்ட் உத்தரவு 2 பேரையும் 1 வருஷத்துக்கு இந்த ஊரை விட்டே போக சொல்லிடுச்சு. இந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த குவாரிக்கு அரசாங்கம் சேல் வச்சிருச்சு. கோர்ட் உத்தரவுப்படி எங்க சாம்பாவை காஞ்சிபுரத்துக்கு அனுப்பணும். போயிட்டு வருமா? ராமனை வனவாசத்துக்கு அனுப்புனப்போ அயோத்தி மக்கள் எவ்வளவு வேதனைப்பட்டாங்கன்னு தெரியாது. ஆனா எங்க சாம்பாவை காஞ்சிபுரத்துக்கு அனுப்புனப்ப எங்க ஊரு ஜனங்க அதை விட அதிகமா வேதனைப்பட்டாங்க. அவன் திரும்பி வரப்போற நாளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த எங்க எல்லாருக்கும் மறுபடியும் இந்த கண்ணீர் தான் மிச்சமாச்சு. பாட்டிமா, சில பேரால குடும்பத்துக்கு பேர் வரும், சில பேரால குலத்துக்கு பேர் வரும். ஆனா சாம்பாவால நம்ம நாட்டுக்கே பேர் வர போகுது. சந்தியா, நீ எப்படி இங்க? சாம்பாவை எனக்கு முன்னாடியே தெரியும். தெரியும்னா? அவரை காதலிக்க, அவரை தான் நான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன். சாம்பாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அது எப்படி முடியும்? கல்யாணம் செஞ்சு வைங்கன்னு நான் கேட்கல, செஞ்சுக்க போறேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். மாமா மாமா, என்ன ஞாபகம் இருக்கா? 15 வருஷத்துக்கு முன்னாடி உன் பொண்ணை எனக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுத்தியா, அதுவும் என் காலை கழுவி. ஞாபகம் இல்ல? மறந்து போயிட்ட உறவை ஞாபகப்படுத்தாத. நீ மட்டும்தான் மறந்து போயிட்டியா இல்ல உன் பொண்ணு என்ன மறந்து போயிட்டாளா? லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்னடி என்னடி இது அவதாரம்? உன் புருஷன் செத்துட்டானே முடிவு பண்ணிட்டியா? கொன்னு இருப்பான்னு நினைச்சேன், சாம்பா கொன்னுடுவேன்னு சொன்னா. ஐயோ, பாத்தீங்களா புருஷன் இருக்கிறப்பவே ஏதோ என்ன பதிவு வருது. இப்ப நீங்க இருந்தா என்ன போனா என்னங்க? அம்மா அருமையா சரித்திரத்துல இடம் பிடிக்கிற முடிவு எடுத்திருக்காங்க. நமக்கு தான் எந்த கன்றாவியும் இல்ல, அவங்களுக்கு அது இருக்கட்டும், விடுங்க. சரித்திரம். ஏயா, உன் பொண்ணு தாலி அறுத்தது தப்புன்னு உனக்கு தெரியல? அவ தாலிய அறுத்து தப்பு பண்ணலடா, உன் கையால தாலிய கட்டிக்கிட்டு தப்பு பண்ணிட்டா. செஞ்ச தப்ப இப்ப திருத்திக்கிட்டா. எந்த பொண்டாட்டியும் புருஷன் கையால் ஆகாதவனா இருந்தாலும் பொறுத்துக்குவானே தவிர கையவனா இருந்தா பொறுத்துக்க மாட்டா. பாபா, இனிமே இந்த ஊர் பக்கமே திரும்பாத. உன் ஊரை ஊட்டியே நான் திரும்பி திரும்பி வரதுக்கு. சாம்பா என்ன சாவல, அவன் உயிரோட இருந்தா என் உயிர் இருக்காது. நான் உயிரோட இருக்கணும்னா அவன் சாவணும், அவன் சாவணும்னா எனக்கு பணம் வேணும், அதை நீ தான் கொடுக்கணும். பணம் நான் எதுக்கு கொடுக்கணும்? பணம் படைச்ச மாவனாச்சே. இப்படி சும்மா மிரட்டினா போலீஸ கூப்பிடுவேன். அப்ப நீ கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல, நானே கூப்பிடுறேன். யோ பிரசாத், உன்கிட்ட பணம் கேட்டது இவரு கொடுக்கத்தான். டேய், உள்ள இரும்பு பெட்டி இருக்கும், அடிச்சு உடங்கடா. உடந்தல்ல சாம்பாவை கொல்றதுக்கு நீ கொடுத்த பிளான் ஏதோ இருக்கு. யோ சொல்லிய. சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. சாம்பா நாளைக்கு கவர்மெண்ட் சீஸ் பண்ணிருக்கிற தன் குவாரியை திறக்கிறதுக்கு எங்க எஸ்பியோட வர போறான். அவன் வீட்ல இருந்து குவாரி 36 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதாவது அவங்க அங்க வந்து சேர்றதுக்கு மினிமம் 1 hour டைம் ஆகும். குவாரிக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி உள்ள கண்டனூர் மலைக்கிட்ட நாம ஆல்ரெடி வந்து சேர்ந்திருப்போம். லேண்ட்மைன்ஸ் பிளாஸ்டிங் சம்பந்தப்பட்ட ஓங்கோல் நாகலிங்கம்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கான். இப்போதைக்கு அவன் சப்ஜெயில இருக்கான். இன்னைக்கு ராத்திரி அவனை நான் வெளியே கொண்டு வந்துடுறேன். நம்ம கண்ணு முன்னாடி போற சஃபாரிங்களை நம்ம கண்ணு முன்னாடியே அவன் வெடிக்க வைப்பான். ஆண்டவன் ஏதோ ஒரு ஊத்துல வருவான்டா. இப்ப யூனிஃபார்ம்ல வந்திருக்கான். ஐயோ, இவனு நம்மட கூட்டிட்டு வாங்கடா, உபயோகப்படுவா.